இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வான தூதர்களின் தலைவனாய் இருக்கின்ற மிக்கேல் வான தூதரையும் பேய்களின் தலைவனாய் இருக்கின்ற லூசிஃபர் என்ற ஒரு தீய வான தூதரையும் அழைத்து அவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார்: இவ்வுலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நிறைய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எனக்கு முற்றிலுமாக நான் பிடிக்கவில்லை. ஆகவே நான் இவ்வுலகத்தை அழிக்கப் போகின்றேன். நான் விரைவிலே இரண்டாம் முறையாக வரவிருக்கிறேன். இதை நீங்கள் மக்களிடம் போய் அல்லது உங்களுக்கு தெரிந்தவனிடம் போய் நீங்கள் சொல்லுங்க என்று அவர் அனுப்பிவிடுகிறார். முதலாவதாக பேய்களின் தலைவன் லூசிஃபர் என்கிற தீய வான தூதர் அவர் மக்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்: உங்களுக்கு முதல்ல நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்றை சொல்ல போகின்றேன், அதற்கு அடுத்ததாக கெட்ட விஷயம் ஒன்று சொல்ல போகின்றேன் என்று எல்லாரும் அந்த லூசிஃபருடைய அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவருடைய முகத்தை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருந்தார்கள். முதலாவதாக நல்ல செய்தி என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய இரண்டாம் வருகையை மிக அருகிலே நிகழ்த்தவிருக்கிறார். இரண்டாம் முறையாக இயேசு கிறிஸ்து இவ்வளவிற்கு வரவிருக்கிறார் என்று சொன்னவுடனே எல்லாரும் மகிழ்ச்சியோடு கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அடுத்ததாக, இப்பொழுது உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி ஒன்று சொல்ல போகிறேன் என்று எல்லாரும் பார்க்கிறார்கள். மீண்டும் ஒரு முறையாக அன்பானவர்கள் சொன்னார்: இவ்வுலகம் அழியப் போகின்றது, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. ஏதோ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலே மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட போகிறார்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாக இருந்தார்களாம். இப்பொழுது நம்முடைய வானதூதரின் தலைவனாக கருதப்படுகின்ற அந்த மிக்கேல் ஆண்டவருடைய நேரமாக இருக்கிறது. அவர் தனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம், தெரிந்த நல்ல உள்ளங்களை எல்லாம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம், மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர் முதலிலே சொல்லுகிறார்: நான் முதலிலே உங்களுக்கு ஒரு தீய செய்தி ஒன்று சொல்லப் போகின்றேன், கெட்ட செய்தி ஒன்று சொல்லப் போகின்றேன், அதற்கு அடுத்து நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்லப் போகின்றேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, தீய செய்தியா என்று சோகமாக எல்லாரும் மிக்கேல் ஆண்டவருடைய அந்த வாயை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மிக்கேல் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார்: இவ்வுலகம் அழியப் போகிறது என்று சொல்லுகிறார். உடனடியாக எல்லாருடைய முகத்திலும் ஒரே சோகம். என்றால் எப்படி லூசிஃபர் சொன்ன பொழுது சோகமாக இருந்தாங்களோ அதே போல சோகமாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இன்றும் ஒன்று குறைபடுகிறது. மகிழ்ச்சியாக செய்தியை ஒன்றை இந்த வான தூதர் மிக்கேல் அவர்கள் சொல்லவிருக்கிறார் என்று கேள்விப்பட்டோமே, அது என்ன மகிழ்ச்சியான செய்தி என்று அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அன்பானவர்களே, உடனடியாக அவர் சொன்னாராம், அதாவது ஆண்டவர் வெகு விரைவில் இப்பூவுலகிற்கு வரவிருக்கிறார் என்று சொன்னவுடனே எல்லாரும் கரங்களை தட்டி ஆரவாரம் செய்தார்களாம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, அனைவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் படிக்கும் பொழுதோ, வேலை செய்யும் இடத்திலோ, அல்லது குடும்பத்திலோ, அல்லது உறவினர்கள் மத்தியிலோ, அல்லது நண்பர்கள் மத்தியிலோ நமக்கு மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கின்றன, சோகமான தருணங்களும் இருக்கின்றன அன்பானவர்களே. ஆனால் அது உண்மையே மகிழ்ச்சியா அல்லது உண்மையே சோகமா, எது நம்மை ஆட்கொள்ளுகிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் அருகில் வைத்திருந்தால் உண்மையில் சோகமான நேரங்களில் நமக்கு ஆறுதல் தருபவராக இருக்கிறார். அதே நேரத்தில் சந்தோஷமான நேரத்தில் நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய ஆசீர்வாதம் படைத்தவராக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது அன்பானவர்களே. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு தன்னுடைய எதிர்கால வாழ்வை பற்றி அவர்களோடு விவாதித்து கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், அவர் மானிட மகன் இதோ மக்கள் மத்தியில் அவர் ஒப்புக்கப்படவிருக்கிறார். அந்த ஒப்புவிக்கப்பட்ட உடனேயே எல்லாரும் அவரை துன்புறுத்துவார்கள், அவரை கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் உயிர் தழுவார். இதை பற்றியெல்லாம் பெரிய கவலையாக இருப்பதாக சீடர்களுக்கு தெரியவில்லை அன்பானவர்களே.
இன்னொரு ஒத்துமைவு அல்லது ஒருங்கமைவு நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அதாவது நம்முடைய சீடர்களில் இருவரான யாக்கோபு மற்றும் யோவான் இவருடைய தாயார் இயேசுவிடம் வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதாவது என்னுடைய பிள்ளைகளில் ஒருவரை வலப்பக்கமும் இன்னொருவரை இடப்பக்கமாக நீங்கள் அமரச் செய்யுங்கள், அது மட்டும் போதும் ஆண்டவரே என்று கேட்பார்கள். அதை ஒத்த ஒரு சம்பவம் தான் அன்பானவர்களே இன்றைய மார்க்க நற்செய்தியில் நமக்கு 9வது அதிகாரத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதாவது சீடர்கள் தங்களோடு வாதாடி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இவர்கள் மத்தியில் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரோடு தான் நடந்து வருகிறார், அவரோடு உரையாடி கொண்டு வருகிறார், அவரோடு உணவருந்துகிறார், அவரோடு பேசுகிறார், ஒரே இடத்தில் தான் உறங்குகிறார்கள், எழுகிறார்கள். அவரோடு தங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய எந்த நேரத்தில் இயேசுவை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கின்ற சீடர்களை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது கருத்து, அவர்களுக்குள் அகங்காரம் மேலிட்டு காண்பதை இந்த நேரத்திலே நாம் கண்டுபிடிக்கின்றோம். இப்போ பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் நடக்கிற எல்லாவித பிரச்சனைகளும் முதல் காரணம் என்று பார்த்தோம் என்றால் ஈகோ அல்லது அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் கணவன் மனைவிக்கும் பிரச்சனை, மனைவி கணவனுக்கும் பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, இதோ உலகத்தில் இருக்கிற வேலை செய்கிற இடத்துலமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, பயணம் செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இந்த அகங்காரம் என்ற பேய் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, மக்கள் இறக்கப்படுவது கிடையாது, அல்லது அவர்கள் மேல் கருணை கொள்வது கிடையாது, அன்போ பாசமோ நேசமோ காட்டுவது கிடையாது. மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யார் பெரியவன், யார் சொல்லுவதற்கு யார் கட்டுப்பட வேண்டும், யார் சொன்னால் நீ கேட்கணும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதற்கு முக்கிய காரணம் இயேசு உங்கள் குடும்பத்தில் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இயேசு இருப்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், நம்ம எல்லாத்தை விட பெரியவர் இயேசு இருக்கிறார் அல்லவா, நம்ம எல்லாத்தை விட உயர்ந்தவர், எல்லாத்தை விட அதிகமான திறமை வாய்ந்தவர், எல்லாத்தை விட அதிகமாக சொத்து பண பலம் படைத்தவர், செல்வாக்கு மிகுந்தவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவரை நாம் முதல்வராக நினைத்து கொண்டோம் என்றால் நம்மில் யாருக்கும் இந்த போட்டி பொறாமை வராது, யாருக்கும் இந்த அகங்காரம் இருக்காது. அன்பானவர்களே, முதலிலே இயேசுவை நம் மத்தியில் கொண்டு வருவோம். அவர் நம்முடைய அகங்காரத்தை அவர் ஒழித்தொழிப்பார். அன்பானவர்களே, வீட்டில் சமாதானம், வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதம் எல்லாமே இயேசு நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இன்னொன்று, எதற்காக சீடர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம். அன்பானவர்களே, பல நேரங்களில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு மக்கள் புலம்புவதை பார்க்கின்றோம். என்ன புலம்பல்? படிப்புக்கு ஏற்ற எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்தேன், எவ்வளோ நான் வேலை செய்தேன், எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பெருத்த ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது, நான் எதிர்பார்த்ததோ வேறு, ஆனால் எனக்கு கிடைப்பதோ அல்லது எனக்கு வழங்கப்படுவதோ வேறு என்று ஏமாற்றத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, குடும்பத்தில் எதை பார்த்தாலும் ஒரே ஏமாற்றம் தான். மனைவி கணவனை பார்த்து, ஐயோ நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன், என்னுடைய கணவர் இந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவதும், என் பிள்ளை இப்படியெல்லாம் இருப்பான் என்று நினைத்தேன், ஆனால் அவன் தருதலையாக அல்லது என்னை ஏமாற்றி இது மாதிரி பண்ணிட்டு கொண்டு இருக்கிறானே என்று ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அவை உயர் பதவியில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு நமக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க என்று நினைத்து கொண்டிருந்தோம், ஆனால் அது கிடைக்கல. வாழ்க்கையில் ஏமாற்றம், சோகம், புலம்பல். அன்பானவர்களே, அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள், தாங்கள் ஏமாற்றம் அடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களுக்குள் ஒரு போராட்டம். நான் உண்மையில் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே தான் யார் பெரியவர் என்று அவர்களுக்குள் விவாதித்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறையாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கும் பொழுது, உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது எதற்காக நம்ம ஏமாற்றம் அடையணும் யோசிச்சு பாருங்கள். எதற்காக ஏமாற்றம் அடையவும் இல்லை, தேவையே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக இப்பொழுது இல்லை என்றால் கூட அவர் அடுத்த முறை உனக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். அன்பானவர்களே, ஏன்னால் அவர் இருக்கிறார். வேலை போய்விடலாம், படிப்பு உன்னிடமிருந்து போய்விடலாம், அல்லது முன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடமிருந்து அகன்று போய்விடலாம், அல்லது சோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யாரும் இல்லைன்னா கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார்.
இதைத்தான் சீடர்கள் உணர தவறினார்கள் அன்பானவர்களே. ஆகவே தான் ஏமாற்றத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், ஆக யார் பெரியவர், யாருக்கு முக்கியத்துவம், நீ ஏழை, நான் பணக்காரன். ஏழைகள் நினைத்துக்கொள்ளலாம், பணக்காரங்களாம் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், இதோ என்னை அவர்கள் துச்சமாக மதிப்பதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் இயேசு நம்மிடம் இருப்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஏமாற்றம் அடைய மாட்டோம், எதற்காகவும் போட்டி பொறாமையோடு போராட மாட்டோம் அன்பானவர்களே. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் ஒரு வெற்றிடம். வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம், யாருமே என்னிடம் இல்லை என்றது போன்ற ஒரு உணர்வு. காலத்தில் செய்தித்தாள்களில் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அல்லது மீடியா பக்கம் நீங்கள் திரும்பி சோசியல் மீடியாலாம் பார்க்கிறோம், நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போவதை பார்க்கிறோம். ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைப்பதற்காக சூசைட் அட்டெம்ப்டெல்லாம் அது வரைக்கும் செய்வதை பார்க்கின்றோம். அவ்வாறு இது போன்ற தற்கொலை எண்ணங்களை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது முடிந்தவுடனே அவருடைய உறவினர்களோ அவருடைய நண்பர்களோ அவளை பார்த்து கேட்கும் பொழுது, எதற்காக நீ இது மாதிரி தற்கொலை பண்ண முயற்சி எடுக்கிறாய் என்று கேட்ட பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்லுகின்ற ஒரே மூச்சோடு சொல்லுகின்ற ஒரே பதில், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை போல இருக்கிறேன். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறான், அக்கா இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறார்கள், இருந்தால் கூட எனக்கு யாரும் இல்லாதது போல ஒரு உணர்வு என்னுடைய மனதில் இருக்கிறது என்று அழுதுக்கணும். அன்பானவர்களே, இயேசு உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் சத்தியமாக நீங்கள் இப்படி பேசவே மாட்டீர்கள். இந்த உணர்வோ இந்த உணர்ச்சியோ உங்களுக்கு நிச்சயமாக வராது அன்பானவர்களே. வெற்றிடம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் என்னாலும் உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் இயேசுவின் சீடர்கள் வெற்றிடத்தோடு ஏமாற்றத்தோடு அகங்காரத்தோடு ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். உலகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு நாடுகளிலும் மேலுமாக நம்முடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட மனதிலும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் இயேசுவை நாம் இல்லாமல் செய்து விடுகிறோம். இயேசு வேண்டாமல் நினைத்து கொண்டிருக்கிறோம். திருப்பலிகளை கலந்து கொள்கிறோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், பைபிள்களை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இவையெல்லாம் செய்துவிட்டு இயேசுடைய உடனிருப்பை உணர்வது கிடையாது. பின் எதற்கு நாம் திருப்பலியில கலந்து கொள்கிறோம்? இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மகிழ்ச்சியும் அவருடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பிரகாசமாக அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. ஆனால் எத்தனை பேர் அன்பானவர்களே இயேசுனுடைய உடனிருப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். ஆகவே நமக்குள்ளே போட்டி பொறாமை வேண்டாம், நமக்குள்ளே ஏமாற்றங்கள் வேண்டாம், இதோ நமக்குள்ளே நாம் வெற்றிடங்கள் வேண்டாம். இயேசுவை இதோ நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆசீர்வாதங்கள் பலவற்றை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி செல்வாராக. ஆமீன். அனைவரும்